தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமானந்தம் கலிதேயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு பிரஸ்மாமி நடச்சென்றது பெரிவாளுக்கு தெரியாதா. பிரஸ்மாமி நடச்சென்றது பெரிவாளுக்கு தெரியாதா. இந்த சேனல் எது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். தினமே பாக்கியம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு சேனல் மட்டும்தான் பாக்கியம் உங்களுக்கு இருக்குன்னா மட்டுமே தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சேனலாக இது அமைஞ்சிருக்கிறது. பெரிவா போட்ட பிச்சை, வேறு ஒன்றும் கிடையாது. நான் திமுறில் சொல்லலை. ஏன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கும்போது புரியுமே. இது வந்து சேலம் ஸ்ரீ ரவி மாமா சொன்ன ஒரு உபன்யாசத்துலேருந்து எடுத்தது. கும்பகோணம் மடத்தில் பிரிவாக இருந்த சமயம், அப்போது கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பக்தாளில் பிரஸ்மாமின்னு ஒருத்தர் உண்டான். பிரஸ்மாமி அப்படிங்கிறது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவா. அதனால் எல்லோரும் மடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிப்பந்திகள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சுவான், பெரியவாளுக்கும் தெரிஞ்சுவா தான். நல்ல பக்தை, அத்தியந்தமாக பக்தை வேறு. அதனால் அவளை ப்ரெஸ் வச்சுருக்க மாமி, அதனால் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்க மாமி, ஆனால் ப்ரெஸ் மாமி அப்படிங்கிறது தான் எல்லோரும் கூப்பிடுறது. அவள் என்ன பண்ணால், அவளுக்கு எப்போ புத்தி என்ன தோணும் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தெரியும். அன்றைக்கி அந்த மாமி வந்தவா மனசில் என்ன நினச்சின்னு இருக்கா, பெரியவா வந்து அந்த மனசில் இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகங்கள் ஓடுறது. மாமி அன்றைக்கி நினச்சிட்டா, மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறா. யாரோ ஒரு சிஷ்யர் வந்து மகாபெரிவாளுக்கு க்ளோஸாக இருந்துட்டு எல்லா ஒத்தாசையும் பண்ணுறார், சுஷ்ரூஷை பண்ணுறார். வேறு சில பேர் சமையல் பண்ணுறா, சிலர் பரிமாடுறா சமையலை, சிலர் தீபங்கள் விளக்கு திரி போடுறா, சில பேர் அந்த தீபத்துக்கு எண்ணெய் போட்டு நெய் போட்டு ஏற்றுறா. ஒருத்தர் வந்து தூப தீபம் பிரிவா காட்டணும் போது அதை எடுத்து கொடுக்குறா, டயத்தில் அந்த எடுத்து இந்த வேலையை பண்ணுறா. சில பேர் மாபெரிவா முன்னாடி உட்காந்து மந்திரங்கள் வேதங்கள்லாம் சொல்கிறா. அப்புறம் வந்து முக்கியமான சில பக்தர்கள் வந்து என்ன பணம் மடத்துக்கு தேவை அப்படிங்கிறத அதை வாங்கிட்டு அதுக்கான ரசீது கொடுத்துட்டு அதெல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. நைவேத்தியத்துக்கு தேவையான சில நைவேத்திய இதுக்கெல்லாம் வந்து பண்டங்கள்லாம் சில பேர் தயார் பண்ணுறா. அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறது ஒருத்தர் வைக்கிறா. பூஜைக்கட்டுக்கு தேவையான பூக்கள்லாம் ஆயறது, அதை தொடுக்கிறது, அதை சரியாக எந்தெந்த நேரத்தில் எது தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த பூக்களை எது தேவையான பூ தேவையில்லாது எது அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணி, பூக்கள் வந்து நன்னா இருக்கா, சரியான பூ தானா, அது சுவாமிக்கு போடுற பூவா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லா அந்த அறிவு இருக்குது, அதுலேயே ஊறி இருக்கா. அதை கொண்டு வந்து அவள் ரெடி பண்ணுறா. அந்த நேரத்தில் ஒருத்தர் ஸ்க்ரீனை திறக்கிறார், ஒருத்தர் பெரிவாளுக்கு மணி எடுத்து கொடுக்குறார், மணி அழிக்கிறதுக்கு. அப்புறம் தீபாரதம் ஆறுது. பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுக்கணுன்னா யாரோ ஒருத்தர் தீர்த்தத்தை எடுத்து பெரியவா பக்கத்தில் வைக்கிறா. அவர் பக்கத்துலேயே நின்றுருக்கார். ஒருத்தர் வந்து வறந்து போகிற இவா யார், பக்தா யார் அப்படிங்கிறதே பெரியவாளுக்கு சொல்கிறார். பெரியவா பரமேஸ்வரன் அவருக்கு எதுக்கு சொல்லணும், ஆனால் அவர் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். பெரியவா அதை காமிச்சிக்க மாட்டாளே தான் யாருன்னு, அதை ஒருத்தர் பண்ணுறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் இப்படி ஓடின்றிருக்கு.
சில பேர் பெரியவாளுக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரமாறா, சில பேர் வந்து ஆகலை. அப்போது அவளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்ன அளவோ அதுவும் மாறுமே. இன்றைக்கி நிறைய புண்ணியம் பண்ணால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். புண்ணியத்தை கொஞ்சமாக பண்ணுறோன்னா கொஞ்சமான அனுகூலம் கிடைக்கும். பாவத்தை பண்ணுறோன்னா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதை அந்த மாமி மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரியே ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல பெரியவாளே ஏற்படுத்தி கொடுத்துருக்காளே. அப்போது நல்ல ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறவாளுக்கு நல்லது தானே கிடைக்கும். ஒரு சாதாரண சின்ன வேலை. சில பேர் மாட்டை அலம்பி மாட்டு தொழுவத்தை ரெடி பண்ணுறது, மாட்டுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, பாலை கறக்கிறது, அதை அதை எடுத்து வந்து வைக்கிறது யாரோ ஒருத்தர் வைக்கிறார். இப்போ அப்படிலாம் இருக்கேன் அப்படின்னா அது ஏதோ ஜாதி அதெல்லாம் ஓடுறது மாமிக்குன்னா வினோதமாக இன்றைக்கி எல்லாம் ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் மாமிக்கு ஓடி முடிஞ்சுடுத்து. கட 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 கடன்னு ஃபிலிம் மாதிரி ஓடுறது மாமி மனசில். ப்ளஸ் மாமிக்கு பெரியவா வந்து பூஜையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டார். அன்றைக்கி தீர்த்தம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி பெரியவா வந்து சொல்கிறாலாம், இந்த மாமி என்ன நினச்சிருந்தாலோ அது எல்லாத்தையும் சொல்கிறா. மடத்தில் பூஜைக்கட்டு நெய்வேத்தியம் இந்த மாதிரி இருக்குது, மடப்பள்ளி இதெல்லாம். இதை சில பேர் பார்த்துக்கிறா. சில பேர் வந்து இந்த பூக்கள்லாம் ஆஞ்சு கொடுக்கறது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறா. மேனேஜர் அவர் சில ஜோலி இருக்குது, அவர் அதை பார்த்துக்கிறார். இந்த மாதிரி எல்லாருமே கைங்கரியம் பண்ணுறா. எல்லாருமே பண்ணுறது ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். ஈஸ்வரன் யார்? அந்த பரமேஸ்வரனே, சந்திரமௌலீஸ்வரரே பெரியவா தான். ஆனால் பெரியவா வந்து இந்த மடத்து இந்த பிரஸ்மாமிக்கு ஒரு பதில் கொடுக்குறா. இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறா. எல்லோரும் வேறு வேறு வேலை பண்ணுறா. அவள் ஸ்தித்தியில் ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரியம் பண்ணுறா. ஆனால் எல்லா கைங்கரியமே முக்கியமானது, எல்லாமே தேவைப்படுறது, எல்லாமே பூஜைக்காக சந்திரமௌலீஸ்வரருக்காக மட்டும்தான் அவள் பண்ணுறா. அதனால் அவளுக்கு புண்ணியம் எந்த அளவுக்கு அவள் பண்ணுற புண்ணியம் இருக்குது அந்த அளவை நம்ம குறிப்பிட முடியாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான புண்ணியம் தான் கிடைக்கிறது. இதில் எந்தவித பாகுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னால் அது யார் மண்டையில் கொட்டுன்னு குட்டு விழுந்திருக்கும் அப்படின்னா அந்த பிரஸ்மாமி வந்து ரொம்ப நல்லவா தான். ஆனால் மனசில் அன்றைக்கி ஓடிந்தது விஷயம் தப்பு இல்லையா? இப்போ அந்த மாமிக்கு ஒரு இது வந்திருக்கும், கிளாரிட்டி வந்திருக்கும். அது யாருன்னா பரமேஸ்வரனுக்கு கொடுக்குற புத்தி தானே இப்படி தோண வைக்கிறது. அவர் தான் அதையே சரியும் பண்ணி வைக்கிறார். வேறு என்ன பண்ணுறது? அதனால் பிரஸ்மாமி நினச்சின்றது பெரியவாளுக்கு தெரியாதான்னா, பெரியவா அப்படிங்கிறப்ப பரமேஸ்வரன் அவருக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும்? ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா பாதமேஸ்வரனும்.